அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலால் ரூஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த உலகில் நம்மிடம் இருப்பதெல்லாம் அல்லாஹ்வின் அருள்தான். செல்வம், சுவாசம், வாழ்க்கை அனைத்தும் அவனிடமிருந்து கிடைத்த அமானத். ஆனால் அவற்றில் சிறிதளவை அல்லாஹ்வுக்காக கொடுப்பதே சதகா. சதகா என்பது வெறும் பணம் அல்ல. நபி முஹம்மது அவர்கள் கூறினார்கள், சதகா செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது. அது நமக்கு தெரியாமல் வரும் துன்பங்களை தடுக்கிறது, வாழ்க்கையில் பரகத்தை அதிகரிக்கிறது மற்றும் அல்லாஹ்வின் கருணையை நம்மிடம் அழைக்கிறது. இன்று நீங்கள் பார்க்கப் போகும் இந்த கதை சதகா எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை மாற்றியது என்பதை உணர்ச்சியுடன் உண்மையுடன் சொல்லுகிறது. மழை மெதுவாக தரையை நனைத்துக் கொண்டிருந்த அந்த மாலை நேரத்தில் வெறிச்சோடிய சாலையில் தலை குனிந்தபடி நடந்து கொண்டிருந்தான் ரஃபீக். அவனது காலடிகள் சாலையில் விழுந்தாலும் மனதில் இருந்த பாரம் அதைவிட கனமாக இருந்தது. திடீரென அவனது கைபேசி அதிர திரையில் தோன்றிய வங்கி எச்சரிக்கை, கடன் தவணை செலுத்தவில்லை என்ற வார்த்தைகள் அவன் இதயத்தை குத்தியது போல இருந்தது. ஏற்கனவே வேலை இல்லாமை, வீட்டுச் செலவுகள், குடும்ப பொறுப்புகள் என சுமைகள் நிறைந்த அவனது வாழ்க்கை அந்த ஒரு செய்தியால் முற்றிலும் சிதறியதாக உணர்ந்தான். அவன் முன்னேறிக் கொண்டிருந்த அதே சாலையோரத்தில் வயதால் குனிந்த ஒரு முதியவர் பசியால் நடுங்கும் குரலில், மகனே, ஒரு ரொட்டி வாங்கித் தருவாயா என்று கேட்க ரஃபீக் தன்னிச்சையாக நின்று மெதுவாக தனது பணப்பையை திறந்தான். அதில் இருந்தது ஒரே ஒரு சிறிய நோட்டு. அதுதான் அவனிடம் இருந்த கடைசி பணம். நாளைக்கான அவனது நம்பிக்கையும் அதில்தான் அடங்கியிருந்தது. சில வினாடிகள் அவன் மனம் போராடியது. நானே கடனில் மூழ்கியிருக்கிறேன், நாளை என்ன செய்வேன் என்ற பயமும், இது அல்லாஹ்வின் சோதனை என்ற உள்ளுணர்வும் அவன் மனத்தில் மோதிக்கொண்டு கொண்டிருந்தன. அவன் சில அடிகள் முன்னே நடந்து சென்றபின் நின்றுவிட்டான். மழையின் சத்தத்துக்குள் அவனது இதயத் துடிப்பு மட்டும் தெளிவாக கேட்டது போலிருந்தது. இறுதியில் அவன் மெதுவாக திரும்பி வந்து எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த கடைசி நோட்டை முதியவரின் கையில் வைத்தான். முதியவரின் கண்களில் கண்ணீர் வழிய அவர் நடுங்கும் குரலில், அல்லாஹ் உனக்கு அதிகமாக தருவான் என்று துஆ செய்த அந்த தருணத்தில் ரஃபீக்கின் மனதில் ஒரு அமைதி பிறந்தது. வீட்டிற்கு திரும்பிய போது சிறிய அறையில் அவனை எதிர்கொண்ட மனைவி, இன்றைக்கு பணம் கிடைத்ததா என்று கேட்க அவன் மௌனமாக இருந்தான். அந்த இரவு எந்த அதிசயமும் நடக்கவில்லை. ஆனால் காலை சூரியன் உதிக்கும்போது அவன் கைபேசி மீண்டும் ஒலிக்க, உங்களுக்கு வேலை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி அவனது வாழ்க்கையை ஒளியால் நிரப்பியது. அதிர்ச்சியும் நன்றியும் கலந்த கண்களுடன் அவன் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினான். சில நாட்களுக்குப் பின் அவன் மீண்டும் அதே சாலையில் நடந்தபோது அந்த முதியவர் அங்கே இல்லை. ஆனால் அவன் மனத்தில் ஒரு உண்மை தெளிவாக பதிந்திருந்தது. சதகா உடனே செல்வத்தை தராது, ஆனால் தெரியாமல் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய துன்பங்களை தடுக்கிறது. அவன் வீட்டில் ஒரு சிறிய பெட்டியை வைத்து அதில் தினசரி சதகா என்று எழுதி தினமும் சிறிதளவு அதில் வைக்க ஆரம்பித்தான். ஏனெனில் அவன் புரிந்து கொண்டான், கொடுப்பது இழப்பு அல்ல, அது அல்லாஹ்வின் கருணையை அழைக்கும் வழி. சதகா செல்வத்தை குறைக்காது, மாறாக வாழ்க்கைக்கு பரகத்தை கொண்டு வரும் என்ற அந்த உண்மை ரஃபீக்கின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவன் நம்பிக்கையையும் மாற்றிவிட்டது. இந்த கதை இங்கே முடிந்தாலும் இதில் சொல்லப்பட்ட உண்மை நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். சதகா என்பது பணத்தை மட்டும் கொடுப்பது அல்ல, அது அல்லாஹ்வின் மீது வைக்கும் நம்பிக்கை. நமக்கு குறைவாக இருக்கும் நேரத்திலும் அவனுக்காக கொடுக்கும் தியாகம். நாம் கொடுக்கும் ஒரு சிறிய உதவி ஒரு பசியான வயிற்றை நிரப்பலாம், ஒரு உடைந்த மனதை ஆறுதல் செய்யலாம், ஒரு துஆவாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றலாம். நபி முஹம்மது அவர்கள் கூறினார்கள், சதகா செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது. அதனால் இன்று, இப்போதே சிறிதளவு என்றாலும் சதகா செய்யுங்கள். ஏனெனில் நாம் கொடுப்பது நமக்காகவே, அல்லாஹ்விடமிருந்து பரகத்தையும் பாதுகாப்பையும் பெறுவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.